ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பாசிப்பயிறு குழம்பு வித் சேனக்கிழங்கு வறுவல். சூப்பர் காம்பினேஷனில். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாசிப்பயிறு குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நான் பாசிப்பயிறு 250 கிராமை ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச பாசிப்பயிரை அதில் சேர்த்துக்க போகிறோம். இது ஊற வைக்கலைனாலும் பரவாயில்ல. பாசிப்பயிரை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் விட்டால் கூட நல்லா வெந்துடும். ஆனால் ஊற வச்சு செஞ்சால் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது. அதனால தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். அதுவும் நம்ம முளைக்கட்டி யூஸ் பண்ணோம்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாசிப்பயிறு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது இல்லை. நம்ம இந்த சம்மர் சீசனில் அடிக்கடி பாசிப்பயிறு சேர்த்திக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ பாசிப்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு பச்சை மிளகா, பூண்டு எடுத்து வச்சதில் அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து வச்சதை அதையும் சேர்த்து அதிலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 4-5 விசில் அளவுக்கு விட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஊற வைக்காமல் பண்ணிங்கன்னா கூடவே 2 விசில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனக்கிழங்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒன்றும் பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. சேனக்கிழங்கு இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ண வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு தடிமனாக இருக்க அளவுக்கே கட் பண்ணி வச்சுக்கலாம். சேனக்கிழங்கு நல்லா பழைய கிழங்கா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும், இல்லைனா நாக்கெல்லாம் அரிப்பு வந்துடும். புது கிழங்கா இருந்தாலும் அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அதை சொல்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு திக்கான கடாய் இல்லைனா நான்ஸ்டிக் கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச சேனக்கிழங்கையும் அதில் சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் ஊற்றுனதுமே சேனக்கிழங்கை போட்டு லைட்டாக அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதுவே புது சேனக்கிழங்கா இருந்துச்சுன்னா தயிர் இல்லைனா மோர் அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இந்த சேனக்கிழங்கை ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டா அந்த நாக்கு அரிக்கிறது இருக்காது. இப்போ இந்த பாசிப்பயிறு நல்லா 4 விசில் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டி இல்லைனா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அது கடையிறதுக்கு முன்னாடி நம்ம சேனக்கிழங்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதை நல்லா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது சேனக்கிழங்கு வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வேகட்டும். நம்ம அந்த கடையிற வேலையை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப நைஸாலாம் கடையணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இருந்துட்டால் சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ இதை கடைஞ்சாச்சு, நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அது கூடயே நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பாசிப்பயிறு அதிலே ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த சேனக்கிழங்கு போய் என்னான்னு பார்த்துட்டு வந்துடலாம். சேனக்கிழங்கு வெந்துருச்சான்னு இது மாதிரி நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன்,
மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் மசாலாலாம் ஆட் பண்ணணும். வேகிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணோம்னா அடி பிடிச்சிக்கும். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அடி பிடிக்குதுன்னா கிழங்கு வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அப்படி அடி பிடிச்சிச்சின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகு, சீரகம், கொஞ்சமாக அரிசி இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பவுடரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடரை ஆட் பண்ணுறனால நல்லா மசாலா மாதிரி இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா உதிரி உதிரியாக சேனைக்கிழங்கு கிடைக்கும். அதுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணாமல் பண்ணணும்னு சொன்னேன். தண்ணி ஆட் பண்ணோம்னா மசாலா மாதிரி வந்துடும், ட்ரை ரோஸ்ட்டாக இருக்காது. இப்போ அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு 2 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் மூடி போடணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாசிப்பயிறு குழம்பும் இப்போ நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வாவ், சூப்பரான பாசிப்பயிறு குழம்பு அண்டு சேனக்கிழங்கு ட்ரை ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக டெய்லி உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.